ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 212வது நாமா திருப்பெயர் வம்சதேவாய நமஹா. வம்சத்தின் தெய்வத்திற்கு நமஸ்காரம். வம்ச பக்தருடைய வம்சத்தை காக்கும் தேவ தெய்வம். எல்லோருக்கும் அவரவருடைய பரம்பரையில் வழிபட்டு வரும் ஒரு குலதெய்வம்ங்கிறது உண்டு. அது தவிர ஒரு வம்சத்திற்கு ஒரு சாஸ்தாவும் உண்டு. குலதெய்வமே சாஸ்தா நிறைய இடங்களில் இருப்பார். பூர்வீக கிராமத்தை சொன்னால் அந்த காலத்தில் சாஸ்தா யாரணமும், சாஸ்தாவை சொன்னால் இன்ன கிராமத்தை சேர்ந்தவர்னும் சொல்ல முடியும். பல பேருக்கு தங்கள் குலசாஸ்தா யார் என்பதுன்னு எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் இந்த ஊரையோ இல்லை சில கோத்திரங்களையோ இல்லை சில விசேஷங்களை சொன்னால் குலதெய்வத்தை எல்லாராலையும் சொல்ல முடியும். இது தவிர பெண்வழிக்காணிங்கிற பேரோட சடவுடையார்னு சொல்லிட்டு விசேஷமாக பகவான் கருடக்குறிச்சி கிட்டக்க இருக்கார். அவரும் பெண்வழி சம்பந்தமான குலதெய்வமாக இருக்கக்கூடியவர். அதனால் அப்படி ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி சாஸ்தா. இந்த நமது புஸ்தகத்தினுடைய ஆசிரியரான சாஸ்தா கோபாலையருடைய குலதெய்வம் பூர்ணா புஷ்களாம்பா சமேத நடுக்காவுடையார் தர்மசாஸ்தாங்கிறவர். ஆனால் இந்த புஸ்தகங்களுக்கான நிறைய விஷயங்களை சேகரிக்கும் போது 1996 வருஷத்தில் தான் அவருக்கே இவர் தன்னுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பல பக்தர்கள் அவருடைய சாஸ்தாவை அறிய முயற்சித்து தெரிஞ்சின்றதாகவும், சில பேருக்கு கனவுல, சில பேருக்கு பக்தான் மேல் ஆவேசித்து பகவான் தானாக தன்னை காட்டி கொடுக்குறார். இன்றைக்கும் சாஸ்தாவை குலதெய்வமாக வச்சுருக்கிறவர்களுக்கு குலதெய்வம் தெரியலேங்கிற சந்தேகம் இருக்கிறது இல்லை. ஏன்னா எப்படியோ ஒரு சாஸ்தா பிரீத்தியோ இல்லை ஒரு கனவுலையோ இல்லை அதுலேயோ பகவான் காமிச்சு கொடுத்துடுறவராக இருக்கார். நம் வம்சம்னு சொல்லி சொன்னால் இந்த சங்கிலியாரா தொடர்பு அப்படியே போகாமல் இருக்கக்கூடியதான எல்லாருக்கும் ஒரு குலதெய்வங்கள் உண்டு. அப்படி எல்லா குலதெய்வத்துக்கும் மூல ரூபமாகவும் சாஸ்தாவே இருக்கார். நிறைய பேருக்கு நேர் தனி குலதெய்வமாக சாஸ்தாவும் இருக்கார். எப்படி சிவ குடும்பங்கள், இப்போ வைத்தியநாத சுவாமியோ முத்துக்குமார சுவாமியோ வெங்கடேஸ்வரோ அம்பாளோ, எப்படியும் எல்லாருக்கும் இந்த குலதெய்வம் சுற்றி 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 இருக்கும். இவருக்கு அம்மா அப்பா 2 பேருமே பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு ஆனதுனால அவர்களை சொன்னால் இவரே சொல்கிறதாக ஆகும். அதனால் எல்லாருக்கும் குலதெய்வ ரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தத்தோடவும், விசேஷமாக சாஸ்தாவை குலதெய்வமாக வச்சுக்கிறவர்களுக்கும் குலதெய்வமாக இருக்கிறவர் அப்படிங்கிறதான அர்த்தம் இந்த நாமாவில் தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.